எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பூரி அண்ட் க்ரீன் கலர் வெஜ்ஜு சாகு. பூரி கூட கெலுங்கு பல்லியாலாம் பார்த்துருப்பீங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு போட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் செஞ்சேன். நான் ஜட்டுன்னு செஞ்சுட்டேன். நான் எப்படி செஞ்சேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது குக்கர் வச்சுட்டு ஆனியன் கட் பண்ணி போட்டுட்டு 2 பட்டை கிராம்பு ஏலக்காய் தாளிச்சிட்டு அண்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் நான் ஒரு பெரிய கேப்சிகம்மு கட் பண்ணி போட்டிருக்கேன். அதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன். இந்த சாகுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். தேங்காய், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி அண்டு கொஞ்சமாக புதினா, பட்டை, 2 கிராம்பு போட்டுட்டு கொஞ்சமாக சீரகமும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்கி இருக்கும்ல அதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு தண்ணி, உப்பு எல்லாமே பார்த்துட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணி 3 விசில் விட்டோம்னா குருமா ரெடி ஆகிடும். இது ஸ்பைஸுக்கு நான் கொஞ்சம் மஞ்சள் பொடியும், மிளகா பொடியும், கொஞ்சமாக சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் தனியா பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு பார்த்துக்கோங்க. அது மிக்சியில் கொஞ்சம் மசாலா இருக்குல்ல அந்த தண்ணியும் எடுத்து ஊற்றிட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டோம்னா ரெடி ஆகிடும் குருமா. அது குருமா ரெடி ஆகிறதுக்குள்ளேயும் நெக்ஸ்ட்டு பூரிக்கு தட்டிட்டு பூரி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கக்குள்ள இந்த தட்டி போட்டோம்னா பூரி நல்லா இப்படி உப்பி வரும். நான் செய்யக்குள்ள எல்லா டைமும் பூரி இப்படி வந்திருக்கு. பாருங்கள், பார்க்க அழகாகவும் இருக்கும். இப்படி உப்பி வந்தால் பசங்களுக்கு அப்படியே கொடுக்கக்குள்ள இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருந்தேன், பூரியை தான் கொடுத்துருந்தேன். எல்லாருமே இஷ்டப்பட்டு சாப்பிட்டாங்க. ஸோ நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். சொல்ல மாட்டீங்க யாரும், இட்ஸ் ஓகே. அண்ட் என்ன பேசுகிறது, பூரி முடிஞ்சிருச்சு, சாகும் அந்த சைடில் ரெடி ஆயிடுச்சு. டைமிங் இருக்குது, ஆனால் என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஓகே, எந்த தைரியத்தில் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன்னு தெரில. யூடியூப் பற்றி எனக்கு எதுவுமே தெரியல. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ தான் வீடியோ போட ஆரம்பிச்சுக்கிறோம். யூடியூப்லேருந்து நிறையா காப்பிரைட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இருக்குது. எனக்கு தெரியல அப்படியெல்லாம் என்னான்னு. மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறதால காப்பிரைட்ஸ் வந்திருக்கு. அது இப்போ எடிட் பண்ணி எடுக்கணும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு நான் இப்போ தான் கற்றுட்டு வந்துட்டு இருக்கேன். ஓகே, பரவாயில்ல, எல்லாமே கற்றுக்கணும் இல்லையா. பட் யூடியூப் பற்றி எதுவுமே தெரியாமல் தான் நான் வந்தேன். இட்ஸ் ஓகே, எல்லாமே கற்றுக்கின பிறகு தானே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் திரும்ப வரேன். பாய்.